வணக்கம் மைடிய நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில இன்னைக்கு குலு உற்சவ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல குலு பத்தின நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்றேன், கண்டிப்பா நீங்க அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வரலாம். ஸோ இன்னையோட வீடியோஸ் எதை பத்தி அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் கொலு வைக்க போறேன், நான் ஒரு பிகினர், இப்போதான் நாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி எங்க வீட்டுல கொலு வைக்க போறோம்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொலு வைக்கும் போது நிறைய டவுட்ஸ் வரும் நம்மளுக்கு. எந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பார்த்துக்கணும், எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொலு அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னது? பொம்மை தான். ஸோ பொம்மையை நம்ம வாங்கிக்கணும். பொம்மை அப்படின்னு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம படிக்கட் செட் பண்ணிக்கணும் இல்லையா? முதல் வாட்டி நீங்க வைக்கிறீங்கன்னா ஒரு 3 படி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா 5 படி வச்சுக்கலாம். 5 படினா 5 படி எவ்வளவு அகலத்துக்கு இருக்கு நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. எந்த அளவுக்கு படிக்கட் நல்லா பிரெத்தா இருக்கணும் பாத்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொம்மைகளை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ பொம்மை எங்கெல்லாம் கிடைக்குது, எந்த மாதிரியான ரேட்ல இருக்கு அப்படின்றதுமே நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட சென்னையில இருக்கிற மயிலாப்பூர் ஆகட்டும், இல்ல பாரிஸ்ல ஆகட்டும், ஸ்ரீநகர்ல ஆகட்டும், இல்ல நிறைய பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ்ல, முகப்பேர்ல எல்லாம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொலு பொம்மை அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி பொம்மை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போறேன். எந்த மாதிரி பொம்மை ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு விநாயகர் அப்படின்றது நம்மளுக்கு தேவை. ஏன்னா முழு முதற் கடவுளானவர் இல்லையா விநாயகர். கண்டிப்பா விநாயகரோட பொம்மை நம்மளுக்கு தேவை. அந்த விநாயகர் பொம்மை வாங்கிக்கோங்க. துர்கை அம்மன், சரஸ்வதி அம்பாள், லக்ஷ்மி அம்மாள், இந்த 3 பேரோட சிலை நம்மளுக்கு தேவை. ஸோ இவங்க 3 பேர் தான் ஹீரோயின் ஆஃப் நவராத்திரி. ஸோ கண்டிப்பா அவங்களோட பொம்மைகளுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வேணும். ஸோ அது மட்டும் இல்லாம குட்டி குட்டி வகையான தாவரங்கள்லாம் இருக்கும், அதாவது செடி கொடி இருக்கும், அப்புறம் சின்ன பூச்சிகள், வண்டுகள், அந்த மாதிரி இருக்கிற பொம்மை வேணும். ஏன்னா நம்ம கொலு படிக்கட்டுல இருந்து வைக்க போறோம், அதாவது கீழ் படிக்கட்டுல இருந்து வைக்க போறோம். ஸோ ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு அப்படின்னு போகும்போது அந்த மாதிரியான பொம்மைகளுமே அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க. ஏன்னா வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பொம்மையை இன்க்ரீஸ் பண்ண தான் போறோம். இந்த வருஷம் இந்த பொம்மையோட ஸ்டாப் பண்ண போறது இல்ல, அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பொம்மை வாங்க போறோம். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்துலயுமே ஒரு பொம்மை 2 பொம்மை அந்த மாதிரி வாங்கி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொலு எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கீழே இருந்து தான் அரேஞ்ச் பண்ணணும். அதாவது செடி கொடிகள் ஸ்டார்ட் பண்ணி வண்டு பூச்சிகள் வைக்கலாம், விலங்குகள் வைக்கலாம், பறவைகள் வைக்கலாம், அதுக்கப்புறம் மனிதர்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேலதான் முனிவர்கள், ரிஷிகள், தென் கடவுள். இப்படிதான் நம்ம கொலுவை நம்ம வைக்கணும். ஸோ கொலுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னா, இந்த நவதானியங்களை நம்ம முளை கட்டி வளர்ப்போம். அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே நவதானியம் வாங்கி இந்த நவதானியத்தை எல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் நம்ம கலச பூஜை பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு நல்லா மண்ணெல்லாம் பரப்பி கொஞ்சம் ஈர மண்ணெல்லாம் ஆக்கிட்டு அதுல இந்த நவதானியத்தை தூவி விடணும். இந்த நவதானியம் அந்த 9 நாளுமே நல்லா முளை கட்டி நல்லா வளர்ந்து வரும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு சம்பிரதாயமா நம்ம கொலுல பண்ணணும். இந்த கொலு வைக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கலச பூஜை தான். ஸோ இந்த கலச பூஜை அமாவாசை அன்னைக்கு இந்த கலச பூஜைன்றதானது நடக்கும், நம்ம பண்ணணும். ஆனா கலசத்தை நம்ம எந்த இடத்துல வைக்கணும், எந்த படியில வைக்கணும்னா, ஒற்றை படிகள், அதாவது 1வது படியோ 3வது படி 5வது படி அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். ஒன்ஸ் பொம்மையெல்லாம் நம்ம அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நகர்த்தி கலசம் வைக்காம நம்ம பொம்மைகளை அடுக்கும் போது என்ன பண்ணலாம், கலசம் நான் 3வது படியில் தான் வைக்க போறேன் அப்படின்ட்டு கொஞ்சமா இடம் விட்டுட்டு, அதாவது சென்டர் பார்த்த இடம் விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம கலசத்தை வைக்கலாம். கலசம் பெருசா தான் நான் வைக்கணும், அம்மனோட முகம்லாம் வச்சு நான் வைக்கணும் இல்லாம, முதல் வாட்டி பண்றீங்க அப்படின்னா சாதாரணமான சொம்பு, அதாவது பித்தளையில சொம்பு கிடைக்கும் இல்லையா, அந்த சொம்பை வாங்கி அந்த சொம்பை நல்லா நம்ம கழுவி, எப்பவுமே நம்ம பூஜை சாமான்லாம் எப்படி செய்வோமோ அதை மாதிரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுல மாயல் எல்லாம் வச்சு அதுக்கு மேல தேங்காயில நல்லா மஞ்சள் எல்லாம் பூசி குங்குமத்துல ஒரு பொட்டு வச்சு நம்ம அம்மாலாம் நினைச்சு என்ன பண்ணலாம், அந்த கலசத்தை நம்ம உட்கார வைக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளா நம்ம கலசத்தை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றோம், எப்படி பண்ணணும்னு தெரியாம இந்த மாதிரி பண்ணினாலே போதும். ரொம்ப பிரம்மாண்டமா நான் ஃபர்ஸ்ட் டைமே பண்ணணும்னு இல்லாம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ப்ராசஸ் டெவலப் பண்ணிட்டே போகலாம். கலச பூஜைக்கு அப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்க குழுவை எக்காரணத்தை கொண்டும் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணக்கூடாது, அதாவது மாத்தி மாத்தி வைக்க கூடாது. ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா பண்ணதுதான். அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வரவங்க யாராச்சும் புதுசா பொம்மையை வாங்கிட்டு வராங்க, உங்களை பாக்குற வரவங்கன்னா அந்த பொம்மையை மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம், அதாவது அதுக்கு பொட்டு வச்சு நம்ம வச்சுக்கலாம். ஆனா இருந்த பொம்மையை நம்ம மாத்தி மாத்தி வச்சு அரேஞ்ச் பண்ண வேண்டாம், இதே மாதிரியே வச்சுக்கோங்க. காலையிலயும் நம்ம நைவேத்தியம் பண்ணணும்,
சாயங்காலத்துலயும் பாத்தீங்கன்னா 6 மணிக்குள்ள விளக்கெல்லாம் ஏத்திட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன நைவேத்தியம் பண்ணி தான் நம்ம வந்து சாமிக்கெல்லாம் வந்து படைக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு அவங்களுக்கு தாம்பூலம் எல்லாம் கொடுத்து அவங்கள மனசார வந்து அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அனுப்பணும். அம்பாள் வந்து யாரோட மூலியமாவது கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றோம், இவங்களுக்கு தான் நம்ம பண்ணணும், அவங்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாம எல்லாருக்குமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல தாம்பூலம் கொடுத்து நல்ல ஒரு பிரசாதம் கொடுத்து அனுப்பணும். பக்கத்துல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க எல்லாருமே கூப்பிடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்டேஷனரிஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பென்சில் ஆகட்டும், எரேசர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்கலாம். வரவங்களுக்கு பெருசா கிஃப்ட் கொடுக்கணும்ட்டு இல்லை, கண்டிப்பா வெத்தில பாக்கு பூ பழம் வச்சு அவங்களுக்கு தாம்பூலம் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொலு வைக்கிறோம்னா எப்படி வந்து படிக்கட் நம்ம செட் பண்ணணும், எந்த மாதிரியான பொம்மைகள் வாங்கணும், எங்க போய் வாங்கலாம் அந்த மாதிரியான பொம்மைகளை, கலச பூஜை எப்படி பண்ணணும், கலசத்தை வந்து எப்படி நம்ம வந்து நிறுத்தணும், வீட்டுக்கு வரவங்களுக்கு எந்த மாதிரியான உபயோகங்கள் நம்ம வந்து கொடுக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், இது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல கவர் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொலு வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் டைம் கொலு வைக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டினியூஸா இந்த கொலு உற்சவ் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்க போது. கண்டினியூஸா எல்லா வீடியோமே பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். Until then, next வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.